பேசும்போது மண்ணு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு வந்துடுச்சு. குரியர் மூலியமாக பார்சல் அனுப்பிச்சிடுறாங்க. அவர் பொருள் மேலே இருக்கக்கூடிய அவரோட நம்பிக்கை. விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோசக்சஸின் எம்டி. அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்துத்தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. என் பேர் தர்மராஜுங்க. நான் பொள்ளாச்சி வட்டம் மங்களக்குறிச்சி கிராமத்தில் இருந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய விவசாயம்னு பார்த்திங்கன்னா தென்னை மரம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பல வருடங்களான பயிரும் தென்னையும் இருக்குது. ஒரு 40 வருடம், 25 வருடம், இப்படி 2 வகையான தென்னைகளை பண்ணிகிட்ருக்குறோங்க. அதை நான் B2 அக்ரி ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 வருஷம் இருக்குங்க. ஆனால் எனக்கு B2 அக்ரி அறிமுகம் வந்து ஒரு 8 வருஷம் இருக்கலாம். அது பின்னாடி நான் தொடர்ச்சியாக B2 அக்ரி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 வருடமாக இதை பயன்படுத்திகிட்ருக்கிறேன். அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ தென்னைக்கு மட்டும் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதில்ல. ஒரு இது எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த விவசாயத்தில் வந்து இந்த தென்னையில் பயிரிடுறதில் இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய்கள் தாக்குதல் இருக்குது. அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தாங்கி தென்னையினுடைய விளைச்சல் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த B2 அக்ரி நல்ல சிறந்த ஒரு உரமாக நம்மளுக்கு பயன்படுற மாதிரி தெரியுது. நான் இதில் ப்ராடக்டெல்லாம் வந்து எப்படின்னா, இவங்க நம்மளுக்கு B2 அக்ரி இதிலேருந்து இதில் நம்மளுக்கு தொடர்பு கொண்டு கம்யூனிகேட்டை பண்ணுறாங்கன்னா, நமக்கு சப்ளை கொடுக்குறதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே ஆர்டர் எடுத்து என்ன மாதிரி பயிர் இருக்குது, எப்படி சூழ்நிலையில் இருக்கிறது எல்லாமே நம்மகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது பயிருங்கிறத சொன்னோம்னா அதுக்கு அது மாதிரி B2 அக்ரி ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பயாக்சி, அப்புறம் பயோ டைமண்டு, கார்பனு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எதாவது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கிறோங்க. இதுக்கு எப்படி பயன்படுத்தணும் பார்த்தா ஒரு வருஷத்தில் 2 மாதம் 2 தடவையாக பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு அறிவுறுத்துகிறாங்க. அப்படி பார்க்கும்போது 6 மாதத்துக்கு நான் நிறைய ரெகுலராக பயன்படுத்திகிட்ருக்கேனுங்க. சமீப காலத்தில் நான் பார்த்ததில்ல தென்னை பொறுத்தளவு தஞ்சை ஒரு வாடலுங்கிற மாதிரி கேரள வாடல்னு ஒன்று வந்துட்டுருக்குதுங்க. அது
அந்த நோய் பார்த்திங்கன்னா தென்னை மரத்தையே அழிச்சிடும் மாற போயிட்டுருக்குற சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அந்த நோயினுடைய தாக்குதலை அதிகப்படுத்தாமல் அப்படியே பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த B2 அக்ரி ப்ராடக்ட்டு சிறந்த முறையில் இருக்கிறதா என்ற அனுபவத்தில் தெரியுது. மேலும் இதை நாம் பயன்படுத்திகிட்டு இருந்தால் இந்த நோய் தாக்குதலிருந்து தப்பிக்கலான்னு ஒரு உறுதியான ஒரு இது எனக்கு தெரியுது. அதனால் மற்ற விவசாயம் இதை பார்த்து தெரிஞ்சு இதை பயன்படுத்துங்கிறது என்னுடைய அறிவுரை. மிக்க நன்றி. எப்படி ஆர்டர் பண்ணுறீங்க சார்? இப்போ எனக்கு தேவையான நேரங்களில் இந்த B2 அக்ரி ப்ராடக்ட் வேணும்னு கேட்டால் நான் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு ஃபோன் செய்தால் எங்களுக்கு குரியர் மூலியமாக பார்சல் அனுப்பிச்சிடுறாங்க. அந்த முறையில் தான் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கிறேன். அதுக்குன்னு போய் தனியாக நான் ரிஸ்க் எடுத்து போய் நிறுவனத்திலிருந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்ற சிரமங்களே இல்லாமல் நிறுவனம் நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. அது வகையில் பார்க்க போகும்போது ஒரு சிரமம் குறையதாக எனக்கு தெரியுது. அதையெல்லாம் மற்ற விவசாயிகள் தெரிஞ்சு இதை பயன்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கங்க, நான் பாலகிருஷ்ணன் தங்கவேல். என்னுடைய தோட்டம் பொள்ளாச்சியில் இருக்குது. என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர் வெள்ளலூர் தான். தோட்டமெல்லாம் பொள்ளாச்சியில் இருக்குது. அப்பா அம்மா தான் விவசாயம் பார்த்துருக்காங்க. இப்போ கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக நான் முழு நேர விவசாயம் நான் தான் பார்த்துருக்கேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கொடிஷியா வந்திருந்தப்போ, விவசாய கண்காட்சிக்கு வந்திருந்தப்போ இவங்களுடைய ஸ்டாலில் நான் இவங்களுடைய பேம்லெட்ஸு இதெல்லாமே பார்த்து தான் அறிமுகமாகி ஒரு நாள் ஜெய்சங்கர் சார் அவரை போய் நேர்லேயே அவங்களுடைய அலுவலகத்தில் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இந்த பயோ சக்ஸஸ் உரங்களை பற்றி விரிவாக நான் பேசிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் ஏன்னா சாம்பிள் முறையில் நான் ஏற்கனவே நான் ரசாயன உரக்கும் தான் போட்டிருக்கோம் எங்கள் அப்பா, எனக்கு இதிலிருந்து அப்பாவுக்கு ரிசல்ட்டு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பாதி 500 மரத்துக்கு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் வியாபார நோக்கத்தோடு நான் பண்ணுறதில்ல, நீங்கள் நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதவே போய் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னாரு. எனக்கு இந்த வார்த்தை மனசளவில் ஓரளவுக்கு ஒரு மாதிரி குத்துனாலும், ஆனால் அவருடைய அந்த செய்யக்கூடிய தொழில் இது மேலே அவர் வச்சுருந்த நம்பிக்கை, அவர் பொருள் மேலே இருக்கக்கூடிய அவரோட நம்பிக்கை எனக்கு பெருசாக பட்டுச்சு. அப்போ நான் வாங்கி அப்போருந்து பயன்படுத்த ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 4 ஆண்டு காலமாக இவங்களோடவே நான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு 6 மாத காலத்துக்கும் அவங்களே அலுவலக ஊழியர்களே சரியான நேரத்துக்கு கூப்பிட்டுருவாங்க. என்னென்ன போடணும், கடந்த முறை எவ்வளவு போட்டிருந்தோம், இந்த பருவத்தில் எவ்வளவு போடணுங்கிற எல்லா விஷயங்களையும் நான் தனியாக எழுதியே வச்சுருந்தாலும் அவங்க உடனே அவங்களுடைய பயனர் கையேடில் பார்த்து எல்லா விவரங்களும் சொல்லிடுவாங்க. கடந்த ஆண்டு எவ்வளோ வாங்கணும், இந்த வருஷம் எவ்வளோ வாங்கணும், அதுக்காக நமக்காக என்ன சலுகை விலை கொடுக்குறாங்க, எல்லா விவரங்களையும் அவங்களே சொல்லிடுறாங்க. நாம் சொன்ன தேதிக்கும் கொடுத்துட்றாங்க. அதுதான் எனக்கு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிடிச்ச விஷயம். என்னென்னா, சரியான நேரத்துக்கு என்னை தொடர்பு கொண்டு பேசிடுறாங்க. 2வது, சரியான நேரத்துக்கு உரம் எனக்கு சேர்ந்துருது. நான் சரியான நேரத்துக்கு வச்சிட்றேன். அப்புறம் அவங்க எங்கிட்ட கேட்குறது என்னென்னா, சார் நீங்கள் போட்டு அதை வீடியோ எடுத்து கொடுக்குற சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த விஷயங்கள் நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி நடந்த கலந்தாய்வுக்கு வர சொல்லியிருந்தாங்க. வந்தாச்சு. இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மண்ணை பற்றி பேசுனதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மண்ணை பற்றி நான் இதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு எனக்கு பெரிய புரிதலெல்லாம் இல்லை. இன்றைக்கி அவர் சார் பேசினார். அவர் பேசும்போது மண்ணு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு வந்துடுச்சு. மிக்க நன்றி. தேங்க்ஸ் டு B2 அக்ரி.